பார்த்து நீ வீட்டுக்காரனே கேட்டி நின்ற வரப்போ தலைக்காணி அண்ணாவை நாடி தேடி ஓடி வந்திருக்கிறேன். வந்து பார்த்தா கதவு தாளிட்டு இருக்கடா. ஒரு வயசானவங்க லைட் எரியுது. ஏடா லைட் வெளிச்சத்துல என்னடா பொண்ணுங்க சொல்றீங்க? சரி குரல் கொடு. அண்ணா உள்ள இருப்பாரா? உள்ளகிறாரா வெளிகிறாரா எதுக்கு அவங்க தாய் வீடு தானே. அண்ணா ஓட இருப்பாரு. குரல் கொடு. கூட்டு பார்க்கலாமா? அண்ணா கதவை திறப்பா அண்ணா தங்கையாலோ வந்து இருக்க 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 மலையில் பிறந்த பெண்ணா உன்மலை நாடி வந்திருக்க இருக்க இருக்க பணத்திமரு கதவு எந்த லெவலுக்கு சீனா மாரி ஓடிக்கிட்டு பாரு. நம்ம எல்லாம் மர கதவு போடுங்கிறோம். அவங்க எல்லாம் மொத்தம் சீனா வெறும் கண்ணாடி அடுங்கிற உள்ள கேட்டே தெரியாது பழகுது. ஏண்டா ஊர்ல இருக்கிற பணம் மொத்தம் தான் உண்டியில போட்டுறாங்களாடா. கரு எப்படி போட்டிருப்பாங்க? வேற என்ன கடப்பாருனா எட்டாட்டா இவ்வளவு நேரம் அண்ணா அண்ணா கத்துறேன். கொஞ்சம் திறக்கலையடா. வரைக்கும் பின்னால முதுகுல அப்படியே துணி தேய்மா துவைச்சிடுவான். அவன் யாரோ பிள்ளை கல்லாட்டு அவன் எல்லாரையும் துணி துவைக்கிற மாதிரி துவைச்சிருவாங்க. அப்படியா சொல்ற? சரி. இருந்தாலும் அண்ணி இருப்பாங்களா உள்ள? பின்ன கதவு மூட்டுக்குன்னா 2 பேர் தான் இருப்பாங்க. கூட்டு போலாமா? ஏதோ ராபிச்சேரி வந்துக்கிறா. போட்டோ அனுப்புடா வீட்டுக்கு போட்டோ. ராவுல பிச்சை காட்சி வந்துக்கிறான். பசின்னு வந்து பிச்சை போட்டு அண்ணின்னு கூப்பிட்டா பிச்சை காட்சி சொல்றாரு. நம்ம அதுக்குதான் சூரியன் மறைச்சு வரலாம்னா எங்க கேக்குறீங்க? சூரியன் அந்த தான் இந்த வேலைக்கு வரீங்க. ஏண்டா பதியம் போட்டதை மாத்திட்டா 6-7 முகூர்த்தம் போட்டுக்குது. எப்படாது என்ன பண்ணலாம்? பேர் பாட்ட திமிராடுங்க ஒன்னும் பண்ண மாட்டாட்டியும். அண்ணி யாரு அண்ணி யாரு அண்ணி யாரு அண்ணி யாரு அண்ணி யாரு அண்ணா அண்ணி யாரு மாதவா ஒன்னும் சுத்தமான நித்திரை கழிச்சுக்கினே இருக்கிறீங்க. மாதவா என்னடா நித்திரை கலைக்கிறீங்க? யாரு கூப்பிட்டாங்க? அண்ணி கூப்பிட்டு வாய திறக்கலையடா. கொண்டு போய் கூட ஒரு சொம்பு தண்ணி. அண்ணி கூப்பிட்டா தண்ணி கொடுக்கணுமா? ஏண்டா கதவை திறந்தன பாடுறோம். உள்ள இருக்கா பாரு. அண்ணி 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 கதவை திறந்து பாருடா. நான் வந்து கதவுலாம் திறக்க மாட்டேன். என்னுடைய கோபம் உனக்கு தெரியாது. போனா
கதுவுல இருக்கிற மொழியை புரிய போட்டோம். பட்டாளு கேட்டு ஓடுறா பட்டாளு. உடைக்கிட்டா கது உடைக்கிட்டா. உனக்கு கோவம் அதிகமாகுது. நானே பாக்குறேன். கது தந்து போமா. அடே பையன் உலகத்துக்கு படி அழகிறது. கத்துற உள்ள இருக்கிறாங்களா வாய்க்கிறது பேசலையே. யாரு உன் தங்கச்சி போலுக்குது. ஆமா என்னடா தேடுறாரு? என்னன்னு தெரியலனா நீ வந்து என்னங்க தெரியல. இல்ல தங்கச்சி பாத்துட்டேன். ஏம்மா வாயம்மா எங்க மச்சான் வரல. எவ்வளவு நேரம் அண்ணா அண்ணானே குரல் கொடுக்கிறேன். நான் தூங்கி நின்னம்மா ஒண்ணும் தெரியல கேக்கல. இன்னைக்கு நீ கூப்பிட்டுருந்தா எம்மா நேரமாச்சுமா வந்து எப்ப வந்து பாத்தான்னு சொல்லு. ஆமா வீட்டு பிறந்த பொண்ணு வந்துக்குது. சுவாமி தண்ணி எத்தாது போடுறீ வீட்டு பிறந்த பொண்ணு. எம்மா என்ன அப்ப பாக்குற திருட நாட்டான். ஏய் தண்ணி குடிங்க. இந்தடா பொண்ணு பத்தியாமா அண்ணன் முண்டாடி செய்யற வேலையா? பிறந்த பொண்ணு மனையாடி வந்தா தண்ணி எப்படி குடுக்குறப்ப தண்ணி அண்ணன் தெரிவாரு மழை மாதிரிக்கு வீட்டுக்கு போங்க. ஏமா நீ மட்டுமா வந்தா? ஆமாண்ணா. சரியா போச்சு. அவனுக்கு பதிலே சொல்ல முடியாது. உன்னை பார்க்கலாம் என்று ஓடோடி வந்திருக்கிறேன் அண்ணா. சாயந்தர நேரத்துல வந்துக்கிற மப்பு கட்டுது பாரு. அவன் வந்தான்னா பொய்தாட அனுப்பலன்னு அவன் சண்டை போடுவான். ஏமா மயவாத்துக்குள்ளே பொய்தாட வீட்டுக்கு போய் தாய் வீடு என் அண்ணன் போயிச்சு பாத்தியா? பொண்ணு தருவானா தர மாட்டானு தெரியல. என் உன்னுடைய மகனை கேட்காம தான் வந்துட்டேன். சரி எதுக்கு வாண்டிக்கு போயிருக்காங்க கூட அண்ணனுக்கு தெரியாத கூட போமா வீட்டுக்கு போகலாம். ஐயோ வீட்டுக்காரனுக்கு பதில் சொல்ல முடியாது. வீட்டுக்காரனை பத்தி உனக்கு தெரியல. நான் எதற்காக வந்திருக்கேன்? ஏமாமா வந்தது அப்படியே வீட்டாரு நிறுத்தினா வந்து என்கிட்ட சண்டை போடுவான். ஏமா மான மப்பு குப்புமாக்குது மயவரத்துக்குள்ளே பொய்தால வீட்டு போச்சு. பொய்தால வீட்டுக்கு போச்சு. வந்த காரணம் உனக்கு தெரியாதா? வந்த காரணம் நீ எது காரணத்தை எடுத்துன்னு வந்தியா? அண்ணா நீ ஒரு புறம் இரு. என்ன அண்ணி கிட்ட பேசிட்டு தான் உங்ககிட்ட பேசணும். உங்க அண்ணி கிட்ட பேசலாம் வந்தியா? எங்கிட்ட பேச வர காணும் என் தங்கச்சி. என் வீட்டுக்காரிட்ட பேசலாம். என் வீட்டுக்கு பிறந்த பொண்ணு உன்கிட்ட பேசணுமா? பேசிட்டு என் மச்சானுக்கு பதிலே சொல்ல முடியாது. பொய்தாட வீட்டுக்கு அனுப்பிச்சாரு. தேர்ந்தெடுக்கணும். அண்ணே வீட்டுக்கு போல நீ என்னடா பண்ணுவ? போலாம் தாங்க. வந்தவங்களை வாணி கோப்பல போகலையா? வந்திருக்கிறேன் தெரியுமா? என்னுடைய மகன் அபிமன்யுக்கு ரெண்டு பேரும் ஒன்னா ஜோடியா வந்தாங்கன்னா நாங்க இந்த மாதிரி எல்லாம் கேட்டுருக்க மாட்டோம். 4 நாள் இந்து கூட போன்னு சொல்லிடுவோம். இப்ப தனி வந்துக்குது தங்கச்சி. எங்க மச்சானுக்கு வந்து பதிலே சொல்ல முடியாது. டேய் அவன் மாமா வந்து தனி வந்தாலே உடனே வந்து உடனே அனுப்ப வேண்டியதானே அப்படின்னு அவன் வந்து கேட்டானா யாரு என்ன பதில் சொல்ல? அண்ணி நான் எதற்காக வந்திருக்கிறேன் தெரியுமா? எதற்காக வந்த? நாம் இருவரும் சின்ன வயதிலே ஒப்பந்தம் செய்தோமே. என்ன? என்னுடைய மகனுக்கு உன்னுடைய மகளை தர வேண்டும் என்று கங்கையிலே. அதனால என்னுடைய மகன் அபிமன்யுக்கு உன்னுடைய மகள் சுந்தரிய பெண் கேட்டு வந்திருக்கின்ற அண்ணி. தர முடியாது சொன்னது காத்தோட போச்சு. காத்தோட வந்து காத்தோட போச்சு. நீ வீட்டுக்கு போ. என்னடா பண்ணுவ? அப்படி கிடையாதுப்பா. ஆத்தோட பேச்சு நேத்தோட போச்சுமா. ஆத்தோட போச்சான் காத்தோட போச்சான். அதனால பின்னாத்துக்கு வந்துக்கிறா என்று சொன்ன நாட்டினாரே
அம்மாவா உனக்கு வாய்க்கு வந்த பிள்ளை பேசுற அடி பெண் தேர்வேன் என்று என்ன வேண்டாம் அடி இந்த வீட்டுல பொண்ணு எடுக்கலான்னு வந்துக்கிறேன். இவோ எம்மா திமிரு இருந்தா அன்றைய தினத்துல பரியம் போட்டுட்டு இன்னைக்கு பணக்கார மாப்பிள்ளை வந்த உடனே பணக்கார மாப்பிள்ளை பார்த்த உடனே கோடி கோடியா பணத்தை எடுத்து போய் திருப்பையில கொட்டுறாங்களே அதை வாங்கி துணுக்குடுவா. என்னமா சொந்த வீட்டு பிரச்சனையா மாந்தோருங்க தாய் வீட்டை நான் போய் கேட்டான் உங்க பையன் சொன்னது கரெக்டா தாங்குது. நீ போவாத, போகும்போது முகம் வந்து பலபலன்னு போவான். ஏண்டா வரும்போது எல்லாரும் எனக்கு சப்போர்ட் இருக்கிறாங்கடா. இவங்க என்ன பண்றாங்க? நம்ம யார் யாருமா சப்போர்ட் உட்காந்து மொத்த பேரும் சப்போர்ட் பண்றாங்க. உங்க தாய் விட்டாளுங்க இந்த கேள்வியில சப்போர்ட். நாளை காலையில 6:30 மணிக்கெல்லாம் நாங்க போட்டா எடுத்து ஆவணம் ஏறி வேலைக்கு அது தானா எடுத்துட்டு போவோம். அடிய சாக்காளி ஒழுங்கா பண்ணுவேனா ஒண்ணு கூட கிடையாங்களா கோத்தால தூக்கட்டா ஒண்ணு இருக்கு சொல்லுமா ஏமா ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க. பிடிச்சி வளர்க்கணும். எப்படி வளர்க்கணும்? எப்படி வளர்க்குது? எங்க பிடிக்கிட்டான்? கை பிடிச்சுதான் வளர்க்கணும். கை தான் பிடிச்சா தவறி படுத்து அப்பா அப்பா எப்ப கேப் கட்டிருந்தாங்க பொட்டை சேகனா குடும்பி சண்டை போடுவான். அதான் சாமி குச்சி பத்தலாம். நான் என்னமா பண்றேன்? இந்த குடும்பத்துல பொண்ணே வானா வா நம்ம போலாம். ஏண்டா நீ வந்து போயிட்ட உங்க வீட்டுக்கு இந்த பொண்ணை கண்ணப்பாங்க பொண்ணை கட்டி போட்ட நீ அன்னைக்கே அண்ணாமலையார் கோயிலுக்கு சாமி வேஷ்டி கட்டின்னு வந்துட வேண்டியதான். பிச்சை எடுக்க வச்சிருவாங்க. இந்த ஊருக்கு ஒரு மருமக இது மாதிரிலாம் இருக்கக்கூடாதுப்பா. நம்ம போலாம். நம்ம வரியம் போட்டதை மாத்தி செஞ்சது தப்பு. நான் மன்னனு கேட்கல. அதான்
இவ்வளவு பாண்டி வேலை தூக்கும் போவோம் கை வச்சாலும் தப்பாக்குதுன்றீங்க. வேற என்ன விட்டு தூட்டான் கதை எப்படி மகுது எப்படிமா காக்கா கருணிச்சா காக்கா கருணிச்சா காக்கா கருணிச்சா கம்மியாதியா உன் முருவிடா அது காக்கா கருணிச்சான் காக்கா கருணிச்சா அவ உள்பாவால இருக்கு இதுக்கும் வேப்பிலையா காலத்துக்கு வேலைக்கு ஒரு இந்த சக்காலக்கு அடிக்கிட்டு பேடி பார்த்துட்டு உட்காந்து நியாயமா நான் சொல்றேன் இருமா. நல்ல கதை சொல்லு. நம்ம தானே பொண்ணு கேட்க வந்துக்கிறோம். நீ என்ன பண்ற? கடை கட்டான் புடை கட்டான் தாப்பா. கம்மியாடி எனக்கு வார்த்தை கேட்க மாட்டேன். மாதவா ஏண்டா என் குடும்பம் என்ன ஒன்னும் தெரியாதவளா சின்னி ஒன்னும் தெரியாதவளா சின்னி அவளுக்கு 6 மாசம் புட்டிச்சா பாப்பா பொண்ணுக்காக வந்து நீ என் குடும்பத்துல இப்படி ஆட்டம் ஆடுறானியா ஊரா சொத்துச்சான் உருளைக்கிழங்கு ஊரு ஜனம்லாம் காரி மீற மாதிரி வந்து என் வீட்டை வந்து அப்படியே தஞ்சாவூர் தாப்பாளா தரையில போட்டு தேய்ப்பாளா தஞ்சாவூர் தாப்பாளா இவன் தரையில வச்சு தேய்ப்பாளா லட்சுமி கூட்டி வைடானா நான் வந்து பாரு உங்ககிட்ட பேசுறேன் எங்க அண்ணன் கிட்ட பேசிக்கிறேன் உங்க வேலை பேசுறேன் நாங்கள் தானே கேட்பாரு மூட்டுக்காரா ஏற்கனவே உங்க வீட்டுக்காரு பட்டிந்தில் போய் வந்துக்கிறாரு. வார்த்தையை கேட்டு கேட்டு கையை ஒடிச்சுக்கிறோம். இன்னும் ஒரு முறை நீ வீட்டுக்காரோட சேர்ந்து பேசினா 2 பேர் கையை ஒடிச்சு சொல்லி விட்டு நான் சொன்னதான் ஒண்ணு குட்டா எங்க அண்ணன் தான் பேசி நான் தவற மாட்டேன். சுபத்ரா வந்துக்கிற முறைக்கு வந்துக்கிறோம். என்னது வந்துக்கிற முறைக்கு வந்துக்கிறோம். பாப்பா வந்துக்குது. வந்துக்கிற முறைக்கு வந்ததுன்னா அதனால எந்த முறையை வச்சு அது வந்துக்குது எந்த முறையில எந்த முறை வச்சு நீ மாத்திரம் எந்த முறைனா செல்வ சீமான் பணக்காரன் எந்த சீமானா கூட இருக்கட்டும் எந்த முறை எந்த சீமானா கூட இருக்கட்டும் ஒரு விஷயம் ஏன் என் வீட்டு பொண்ணு போறது நான் முதல்ல பிறந்த பொண்ணுக்கு சொல்லிட்டு அடுத்தவனுக்கு கொடுக்கணும்னா பிறந்த பொண்ணுக்கு தான் சொல்லணுமா அவங்க வரணும். என் பொண்ணு எங்க கொடுக்கணும் எங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் எனக்கு தான் தெரியும். அண்ணா உனக்கு சொல்லி கொடுக்கணும். பத்திரிக்கை கொடுத்தா வா எல்லாம் வராத கூட நின்னுப்புடு. நீ ஊர் நாயம் பேசுறியே ஆமா பரியும் போட்டது என்னாச்சு சின்ன வயசுல ஏமா சத்தியமானது என்னாச்சு முறைய பத்தி பேசுறிய நல்லா நீ தான் சொல்ற. செல்வ சீமான் துரியோதனன் மகன் இலக்கண குமாரனுக்கு பரியும் போட்டாச்சு. பரியும் போட்டாவே பாதி கல்யாணம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்களா? அதை தெரிஞ்சு மீண்டும் என் பிள்ளைக்கு பொண்ணு கூட நீ வந்து கேக்குறிய என்ன பரியும் போட்டேனே அது என்னாச்சுன்னா எம்மா காடே வனவாசமா இருக்கிற சன்னியாசி மைந்தனுக்கு பொண்ணு கேட்க வந்துக்கிறிய எந்த முகத்தை வச்சுன்னு வந்துக்கிற? அண்ணா என்னுடைய மகன் நாடுக்குதான் நகருக்குதான் வீடுக்குதான் குந்த குச்சிலுக்குதான் உனக்கு காடே கெதின்னு நீ உன்னை கொடுத்துட்டு அன்னைக்குல இருந்து காலம் எல்லாம் கண்ணீர் வச்சுங்கிற. என் பொண்ணையும் கட்டி கொடுத்து என் பொண்ணு எந்த காட்டுல ஒண்ணுமே வச்சுக்கலாம். இன்னைக்கு வந்து எந்த தைரியத்துல வந்து என்ன பொண்ணு கேக்குற? எந்த தைரியத்துல வந்து அண்ணா என்னுடைய வார்த்தை மீறாமல் பெண் நம்பி வந்தேன். பெண் தர முடியுமா முடியாதா? நீ பண்ண காரியத்துக்கு இன்னும் ஊர்ல தலை நிமிந்து நடக்க முடியல. அன்னி ஊர்ல இருக்கிறவங்க என்னன்றா தெரியுமா கூட்டி வச்சுவாமா
அப்படின்றான். அது அன்னைக்கு பேசணும் பாரு, அது அந்த பேசுறது பேச்சு ஆத்தோட ஜலத்தோட போயிடுச்சு. இனிமே நான் சொல்றேன்னா என் பொண்ணை யாருகிட்ட கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும்ன்ற எனக்கு தான் தெரியும் அண்ணா. எனக்கு தெரியும். தர முடியுமா முடியாது அண்ணா? அம்மா என்ன பேசுற நானு அண்ணன்லாம் உனக்கு பாசம் தானே. நீ வந்து இப்படி நாசமா போசமா போன்னு வாயில வந்த மாதிரி பேசுறிய, இது முறையா? இது முறையா? கூட முடியாது. ஊட்ட விட்டு போ என் ஊட்ட கல்யாணம் கல்யாணம் விடுறாது. தாம்பளம் 4 வச்சாச்சு, பத்திரிக்கை அடிச்சாச்சு. என் கல்யாண வீட்டுல வந்து இப்படி மாறு மாலைக்கு வந்து மலையை வாசி பிள்ளை வந்து நான் நல்லா இருக்குதா இல்லையா? உட்காந்து உங்க அண்ணன் காலை புடி. நான் பிறந்த பொண்ணு வந்து பொண்ணு கேட்கிறேனே. மண்ணவாரி விடு. பாதி கல்யாணம் முடிஞ்சு போன மாதிரிமா இப்ப மீறி மாற்றி பேசினா அது ஊர்ல இருக்கிறவங்க என் மூஞ்சி மேல காரி போவான். அதனால அதாவது பரிமாணம் பண்ணி வந்தாங்க புரியா, நீ முன்னே வரக்கூடாதாப்பா? அண்ணா இந்த பாவி நம்மளோட கூட பிறக்கலையா? சரி நீ கூட பிறந்தவதான், நான் கொடுத்த பால் தயிர்லாம் சாப்பிட்டவதான், என் எச்ச பாலை குடிச்சவதான் இல்லன்னு சொல்லு அம்மா. நான் ஒன்னு சொல்லிட்டம்மா, இன்றைய தினத்தில் என்ன உனக்கு நாடு இருக்கா நகர் இருக்கா என்று கேட்கிற அண்ணா. நான் எதை வச்சு முறையிலே நாங்கள் நாட்டை எல்லாம் தோற்று கானகத்திலும் சென்றாலும் அண்ணா எந்த முகத்துல எவ்வளவு நாள் வந்து உன்னிடத்தில் ஏதாவது கேட்டிருப்பேனா? நீ வந்துதான் கொடுத்திருப்ப. சரியான மூட்டை கட்டிருப்ப. ஆமா வரல உன் கௌரவத்தை பார்த்து நீ வீட்டுக்காரனே கேட்டி நின்ற வரப்போ தலைக்காணி என் வீட்டுல கல்யாணம் பண்றாங்க, பத்திரிக்கை அடிச்சேன், வாசிப்புல வந்து நல்லது நடக்கணுமா என் வீட்டுல நல்லது கல்யாணம் வச்சுக்கிறேம்மா. ஏமா பாவி மலை பௌத்தி மலை அடிச்சுக்கிறேன் போட்டாச்சுமா தர முடியாதா? பாவி அண்ணா திருட்டு கண்ணா காக்கா கண்ணா நீ போய் படுத்த உனக்கு பொல்லாத நான் சொல்றதுக்கான நீ நம்ம போய் தெருவுல காலிமா மண்ணவாடி சொல்றது வாசம்னா நீ முன்ன வந்து நீ கேட்டு பொண்ணு கொடுத்துதான் இருப்பேன். இப்ப பரியும் போட்டாச்சு, பாதி கல்யாணம் முடிஞ்சிச்சு. இந்த நேரத்துல வந்து கேட்கறது முறையில்ல. இந்த பிறந்த பொண்ணு வயிறு எரிஞ்சு என்ன நானா உன்னை கட்டி கொடுத்த நாள்ல இருந்து என் ஊரு எரிஞ்சுங்குதுன்னு சொல்றேன். உன் ஊரு ஏன் ஏறி அந்த மாரியம்மன் கோயில் ஆண்டு
என் வீடு மண்ணா போட்டு மண்ணை வாரி விடுறா பத்தியா நீ ஆச்சு உன் தங்கச்சி ஆச்சியா பாரு பாப்பா மண்ணை வாரி விட்டேன் மண்ணை வாரி விட்டேன் மாரியம்மன் கோயிலான கோபத்தை உண்டு பண்ணாத இந்த பாவி நான் மண்ணை வாரி விட்டேனக்கா மண்ணை வாரி விட்டுனா மாரியத்த கோயிலாண்ட போய் மண்ணை வாரி விட்டு கோயில் இந்த பாவி உன் கொலை இந்த பாவி சாப்பனை படுறான் பொண்ணு கொடுக்கலன்னு ஒண்ணு எம்மா சரியா கோடை கோபுரம் மாட மாலையோ இஞ்சி குடுவோம் அப்படின்னு மண்ணை வாரி விடுறீங்க அந்த பொண்ணு வயிறு இந்த கண்டிப்பா எடுத்துடா பாவி பாப்பா நாளைக்கு கோடி எத்தாடுறவன் பார்த்து பேசு கல்லுகளே தட்டிட்டு போறாங்க பார்த்து பேசு நாளைக்கு கோடி எத்தாடுறவன் பார்த்து பேசு கல்லே தட்டிட்டு போறாங்க கோடி வரணுமா என்னன்னு பார்த்து பேசு நிம்மாங்க இம்மா திட்டு அது மட்டும் கிடையாது காளியம்மன் கோயில்ல இந்த பொண்ண பொண்ணு கல்ல முள்ள வச்சனக்கா என்ன பண்ண என் வீட்டுல கல்லு முள்ளு வச்சுட்டா கல்லு முள்ளு வச்சிருமா உனக்கு பாதி பேதி கூட மாட்டிட்டாரு போமா போய் பையன் நீ நல்ல மரியாதையா சொல்றேன் என் முகத்திலேயே முய்க்காத என் வீட்டு வச்சுக்கிட்டேன் அண்ணன் போய் சொல்லு என் ஊர் மண்ணு வாரி கல்லு வாரி கொடுத்துக்கா நீ வந்துக்கிறேன் நான் கல்யாணம் பண்ண முடியும் ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு என் கருப்பு கோழி தட்டை வச்சுக்கிறேன் என் பொண்ணு கல்யாணம் இப்பதான் ஆரம்பிச்சுக்கிறேன் பத்திரிக்கை அடிச்ச பிறகு வாயில முகத்துல கல்லு முள்ளு வச்சுக்கிறேன் இனிமே நீ செத்தா கூட கோடியை தருவேன் கோடியை தர்றவனு என்னைய பார்த்து மண்ணு வாரி விட்டு பாருங்க பாதி உன் கோடி வேணாம் மண்ணு வேணாடா பொண்ணே தர மாதிரி கோடியா தரேன் சிம்முன்னு பாத்துக்கிறாங்க வரணுமா நாளைக்கு நான் வராது எடுக்க மாட்டான் கேளுங்க சபையர்களே நான் வரத பைய பாத்துக்கிட்டு கோடி தேவல ஒண்ணும் தேவல கோடி வராத ஒண்ணு எடுக்க மாட்டான் தெரிஞ்சுக்கோ என் பையன் வரேன்னா வந்து நான் உன்னை கும்பு கும்பு குத்திருப்பான் நான் சொல்றது கேளு நான் சொல்றது கேளு என் பையனை விட்டு உன் பொண்ணை தூக்கும் போய் கல்யாணம் பண்ணத்தான் போறோம் நான் என்ன சொல்றேன் நம்ம வந்து வயசானவங்க கல்யாணத்துல என்ன அண்ணனை பத்தி பின்னால தெரிஞ்சுக்கோ நீ போய் வா உன் பொண்ணை தூக்கும் போய் கல்யாணம் பண்ணத்தான் போறேன் நீ பார்க்கத்தான் போற நீ பார்க்கத்தான் காசுக்கு படாத பாடு போத்துறாங்கடாப்பா உங்க பையனை அனுப்பு நம்ம கொஞ்சம் வயசானவங்கன்னு ஒன்ன முடாட்டியும் ஆடுறாங்க சாவிக்காரனை அனுப்பினா வந்து என்ன பண்ண நடந்த விஷயத்த சொல்லாத உங்க பையன் கிட்ட தெம்பா சொல்லிடு அனுப்பு அப்பாரம் ஏண்டா இங்க அடிப்பட்டதெல்லாம் சொல்லாத மங்கிட்ட முத கண்ணை தோடிமா நாங்களா சொல்லுவோம் கண்ணை தோடிமா அதுக்குன்னு ஏமா நாங்களா சொல்லுவோம் நீ சொல்ல கண்ணை தோடிச்சுக்கோ கண்ணை தோடிச்சு கேளுங்க சபையர்களே கேக்குறோம் பாரதம் எங்கு நடந்தாலும் சூரிய பகவானால் அளிக்கப்பட்ட அச்சபாத்திரம் என்று இருக்கும் ஏனென்றால் பாண்டவர்கள் காரணத்தில் இருந்த போது சூரிய பகவானால் அளிக்கப்பட்ட இந்த அச்சபாத்திரத்தை கொண்டு உண்டுரையும் காலம் வைத்தார்கள் இதோ இருக்கக்கூடிய அச்சபாத்திரத்தை அம்மனுடைய கரத்தில் கொடுத்து அனுப்புகின்றோம் உங்களுடைய கரத்தில் இருக்கக்கூடிய பொன்பொருளை போட்டு அம்மனுடைய அருள்பாடு கட்டுக்கொள்கிறோம்